விவசாயிகளுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா இதுதான் கொடி உருளைக்கிழங்கு. நம்மளுடைய பாரம்பரிய ரகம், முன்னோர்கள் பயன்படுத்திய கிழங்கு இதுதாங்க கொடி உருளைக்கிழங்கு. கிழங்குனாவே மண்ணுக்குள்ளே தான் காய்க்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது கொடியில் மேலே காய்க்கும் பாருங்கள். இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் உள்ள கேஸு, பித்தம், வாயு, கால் வெடிப்பு, அது மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். இது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அருமையான ஒரு ரகம். இந்த ரகம் ஒரு டைம் நம்மக்கிட்ட வந்துட்டால் இது நம்மளை விட்டு போகாது. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இதை இயற்கை முறையில் பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒன்று தான் வரும். இதில் பாருங்கள் 2 முளைப்பு வந்திருக்கு. இது இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிச்சதுங்க இந்த சாணப்பாசி கரைசல். அதாவது வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், காட்டு தோட்டம், அனைத்து தோட்டத்துலேயுமே நம்ம இதை பயன்படுத்தலாம். இது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல் இருக்குது. தேவைங்கிறவங்களுக்கு நம்ம தாயத்தரவும் அனுப்பிச்சி வைக்கிறோம். 1 லிட்டர் வாங்கிக்கிட்டால் இது உரங்க. இதையவே மீண்டும் மீண்டும் சர்க்கரை போட்டு பெருக்கிக்கிட்டே இருக்கலாம். தீர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் சர்க்கரை போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றினா தயாராகிடும். காலை மாலை களைக்கிடணும். வெயிலில் தான் வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் அருமையான ஒரு விவசாயிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி அழிஞ்சு வர்ற விவசாயத்தில் பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகிடுது முதலீடு. அந்த முதலீட்டை குறைக்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை பயன்படுத்துகிறோம். இதை வச்சு அனைத்து இடுபொருளும் தயாரிக்கலாம். மீனமிலம் தயாரிக்கலாம், NPK தயாரிக்கலாம், வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம், இலைதலைகளை வச்சு பூச்சி விரட்டி தயாரிக்கலாம், நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். இது எல்லாமே நம்ம தயாரித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு திரட்சியாக வரும். இதை பயன்படுத்துறதுனால தான் நம்மளுடைய கிழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மண்ணே இல்லைனாலும் தளைஞ்சு வரும். ரெண்டாவது பாரம்பரிய ரகம்னாவே வரும். இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா முளைப்பு திறனோட வருது அப்படின்னா அந்த கிழங்கு எவ்வளோ எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும்னு பாருங்கள். இதெல்லாமே நம்ம விவசாயிகள் வீட்டிலையும் வளர்த்துக்கலாம், காட்டிலையும் வளர்த்துக்கலாம். வளர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உணவாகவும் மாறும். இதை வச்சே நம்ம அனைத்தையும் இந்த சாணப்பாசி கரைசல் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. மண் வளமான மண்ணாக மாறிடும். செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மண் பொதுன்னு இருக்குது. மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், அனைத்து நாட்டு ரகங்கள் 5 அடி நீளம் வளரக்கூடிய சுரை, 5 அடி நீளம் வளரக்கூடிய புடலை எல்லாமே அரிய வகை ரகங்களாக தான் நம்ம வச்சுருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிக்கு எண்ணெய் கரைப்பான், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். அதெல்லாம் பயன்படுத்தும் போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இது என்னுடைய அனுபவ பதிவுங்க. என்னுடைய அனுபவத்தை தான் லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம்.